அவர்களோட ஆட்சி எப்படி இருக்கு? இப்பதானே ஒரு 21 நாள் தான் ஆயிருக்கு. ஓகே. இதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனா வந்து சட்டம் ஒழுங்குலாம் அந்த அளவுக்குலாம் இல்லைண்ணே. ஓகே. அதே மாதிரி கரண்ட் எக்கச்சக்கமா நேற்று நைட்டு 2 மணி வரலாம் கரண்டே வரலண்ணா. வீட்டுல ஃபுல்லா ஸ்வெட்டிங் தானே. பையனுக்கு காலேஜ் செமஸ்டர் காலேஜ் எக்ஸாம். எந்த ஏரியாண்ணா? நான் நங்கநல்லூர்ண்ணா. ஆனா கரண்டே வரல. எப்படி தொடர்ச்சியா இருக்குதா இல்ல நேத்து மட்டும் தான்? விட்டு விட்டு வருதுண்ணா. கரண்ட் போது கரண்ட் வருது. கரண்ட் அண்ணே நீங்க மீடியால தானே இருக்கீங்க, உண்மையா சொல்லுங்க. கரண்ட் வந்து போதா, கரண்ட் இருக்கா இல்லையா? கேள்விகளை நானே கேட்கிறேன். இல்லண்ணே, நேத்து விஜய் அவர்கள் இது திருச்சியில பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கடந்த ஆட்சியில திமுக நிறைய அதாவது போதைப் பொருட்களை பரப்பி விட்டு போயிட்டாங்க, அதுதான் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு காரணமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப வந்து ஆட்சி அவங்க கையில தான் இருக்கு, அதிகாரமும் அவங்க கையில தான் இருக்கு, சட்டம் ஒழுங்கும் அவங்க கையில தான் இருக்கு. அவங்க நினைச்சாங்கன்னா என்ன வேணா பண்ண முடியும். சரிங்களா? அந்த அதிகாரத்தை வந்து அவங்க கையில வச்சுக்கிட்டு டிஎம்கே பண்ணாங்க, ஏடிஎம்கே பண்ணாங்க, இதெல்லாம் வந்து பேசுறது வேஸ்ட். என்ன ஏன்னா அவங்க வந்து சட்டத்தை வந்து அவங்க கையில எடுத்தாதான் வந்து எதுவாக இருந்தாலும் நடக்க முடியும். போதைப் பொருள்லாம் உள்ள வருது. இப்போ வந்து ஃபுல்லா டாஸ்மாக் ஒயின் ஷாப் எல்லாம் மூடுறேன்னு சொன்னாங்க, மூடவே இல்லை. 717 கடையை மூடுறேன்னு இருக்காங்க. இன்னும் ஒரு கடையை கூட மூடவே இல்லை. கேட்டா மூடிட்டேன்றாங்க. ஒன்னா பாருங்க, தண்டபணி தெருன்னு ஒரு டீனர்ல இருக்கு. அந்த கடை ஸ்கூல் பக்கத்துலயே தான் இருக்கு. கடை ஓடிட்டு தான் இருக்குது. ஒண்ணுமே பண்ணவே இல்லை. போதைப் பொருள் வருதுன்னா கஞ்சா எக்கச்சக்கமா வந்துன்னு தான் இருக்குது. அவங்களுக்கு தெரியவே தெரியாதா? எல்லா போலீஸ்காருக்கும் தெரியணும், எல்லாருக்குமே தெரியணும். தெரியாமலாம் ஒன்றும் உள்ள வர போறதெல்லாம் கிடையாதுண்ணே. அவங்க டைட் பண்ணாங்கன்னா எல்லாமே சரியாயிடும். இதுல முக்கியமா வந்து இந்த போதைப் பொருளையும் ரவுடிசத்தையும் ஒழிச்சாருன்னா அவர் ஆட்சி நல்லா இருக்கும். ஓகேண்ணா. இல்ல இப்போ கடந்த ஆட்சியில உள்ளவங்களும் ஒரு காரணம்னு சொல்லலாம். அவங்களும் அதாவது அவங்க ஆட்சி போனதுக்கு காரணமே, அதாவது என்னோட மனசுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்றேன்னா, சட்டம் ஒழுங்கும் போதைப் பொருளும் அது உள்ள வந்தது தானே, வேற ஒண்ணுமே கிடையாதுண்ணே. அது ஒழுங்கா இருந்ததுன்னா பிரச்சனை. ரவுடிசமும் போதைப் பொருளும் வந்து வராம அவங்க கரெக்டா கண்ட்ரோல் பண்ணி பார்த்துருந்தாங்கன்னா, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஆட்சி தான் வந்திருக்காங்க. இது ரெண்டு தானே அவங்க பண்ண தப்பு, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாரு, சிஎம் ஆயிட்டாரு. இதுக்கு முன்னாடி வேணா மற்றவங்களை குறை சொன்னதை ஏத்துக்குவாங்க. இப்போ மறுபடியுமே திமுக தான் காரணம் அப்படிங்கிறது இது எப்படி பாக்குறீங்க? இப்போ நீங்க மீடியால இருக்கீங்க, ஒரு புதுசா வந்து மீடியால வந்துட்டு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேளுன்னு சொன்னா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஒரு கடையிலேயே வேலைக்கு போனா ஃப்ரெஷர்னு ஒருத்தர் இருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒருத்தர் இருப்பாங்க. இவரு ஃப்ரெஷர் தான், எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. ஃப்ரெஷர் இருக்கும்போது வந்து அவர் என்னென்ன வாயில வருதோ அதெல்லாம் பேசிட்டு தான் இருப்பாரு. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வந்து அந்த வாயில வராது. அவ்வளவுதானே. என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் செய்ய தொடங்கணுமே தவிர அதை விட்டுட்டு அவங்கள நீங்க குறை சொல்றது வந்து தப்புன்னு